வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். விரைவில் விஜய் டிவியில் தாளம்பூன்னு புதிய சீரியல் வரப்போகுது. அவளும் நானும் சீரியல் புகழ் அம்ருத் கலாம் மற்றும் சாந்தினி தமிழரசன் நடித்து வரும் இந்த புதிய சீரியலோட ஷூட்டிங் இப்போ பொள்ளாச்சியில் நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஷூட்டிங் முடிவடைகிற நிலையில தான் இருக்குது. இதனோட ப்ரோமோவை விஜய் டிவி கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க. தாளம்பூ சீரியலோட ப்ரோமோ எப்போ வரப்போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக விஜய் டிவியில் வெளியான சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் மற்றும் தேன்மொழி சீரியலின் வெற்றியை தொடர்ந்து தாளம்பூங்கிற புதிய சீரியல் விரைவில் லான்ச் ஆக போகுது. விஜய் டிவி இந்த தாளம்பூ சீரியலோட ப்ரோமோவை நெக்ஸ்ட் வீக்கெண்ட்குள்ளே லான்ச் பண்ண போகிறதா அன்அஃபிஷியலாக சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த புதிய சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகுன்னு செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் தாளம்பூ சீரியலோட ரிலீஸ் டேட் மற்றும் டைம் ஸ்லாட் பற்றிய எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல. இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்க அம்ருத் கலாம் ஆல்ரெடி அவளும் நானும் சீரியல் மூலமாக விஜய் டிவி ஆடியன்ஸுக்கு ரொம்ப நல்லாவே அறிமுகமானவர். ஃபீமேல் லீடாக நடிச்சிட்டு இருக்க சாந்தினிக்கு இது முதல் டெலிவிஷன் சீரியல். சித்து +2, கவன், மன்னர் வகையரா மற்றும் சில திரைப்படங்களில் சாந்தினி நடிச்சிருக்காங்க. விஜய் டிவி சீரியல் மூலமாக சின்ன திரை சீரியலில் இப்போ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இன்னசென்டான கிராமத்து பெண் கேரக்டரில் தாளம்பூ சீரியலில் சாந்தினி நடிச்சிட்டு வராங்க. பிரைம் டைம் மற்றும் நான் பிரைம் டைம் சீரியல்களை ஸ்ட்ராங் பண்ணிட்டு வராங்க விஜய் டிவி. அம்ருத் கலாம் மற்றும் சாந்தினி லீடாக நடிச்சிட்டு இருக்க தாளம்பூ சீரியலின் ப்ரோமோவை விரைவில் விஜய் டிவியில் எதிர்பார்க்கலாம். இது போன்ற சின்ன திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.